எவ்வளோ நீட்டு பாருப்பா வேறு. இந்த இது பாருங்க மிளகா செடி. இதுவும் நம்ம எடுத்து ஒரு பெரிய கேன்ல நடலாம். இது என்ன மிளகான்னு தெரியல. நான் கீழே வந்து கேன் எல்லாம் ரெட் வரும், வேறு கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல மொக்கா சொல்ல வேறா இல்லை தக்காளி செடி தான் தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் என்ன சமையல்? இங்கே பாருங்கள், மழை பெய்கிற மாதிரி பனியே பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் மோசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து இந்த பனியில் வந்து செடிங்கள்லாம் அப்படியே ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, செடிக்கு குட்டை முடிச்சிட்ட மாதிரி ஆயிட்டுக்குது, மேலெல்லாம் அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் வந்து இந்த செடிகளெல்லாம் அடிக்கடி பார்த்து 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 எதனா ஸ்ப்ரே பண்ணின்னு எதனா ஒன்று தொளிச்சுனே இருப்பேன், மேலே தண்ணி ஊற்றினே இருப்பேன். அப்படி இருந்தும் நம்ம சரியா இந்த குளிர்ல வந்து என்னதான் நீங்க பண்ணாலும் அது கரெக்டா அது வேலையை காட்டுது. இது பாருங்க, நம்ம மொச்சக்காய் செடியில நான் வந்து கொய்யாக்காய் மரத்தை வந்து அந்த பக்கம் வச்சுட்டேன், மண் கலவையெல்லாம் மாற்றி. கொய்யாக்காய் மரம் இங்கே தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு, சரி அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அங்கே வச்சிருக்கிறேன். இப்போ மொச்சக்காய் செடி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வருவோம். மொச்சக்காய் செடியில் வந்து 2-3 கிளையில மொச்சக்காய் வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 வாரம், இன்னும் 10 நாள் தான், பொங்கல் 14ஆம் தேதி. இன்னும் 10 நாளுக்குள்ளே பார்க்கலாம் இது முத்து தான் என்னான்னு சொல்லிட்டு. இந்த மொச்சக்காய் நான் இது முதல்ல அவரைக்காய் தான் நினச்சின்னு இருந்தேன், பார்த்தா இது மொச்சக்காவா வந்துடுச்சு. இந்த ஒரு பூவில் வந்து கருப்பு கருப்பாக கொசு மாதிரி பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வெயில் காஞ்சாதான் நான் மொத்தம் புளிச்ச மோர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எடுத்துன்னு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் செடிக்கு. நம்ம முருங்கை மரம் பாருங்க, முருங்கை மரத்துல வந்து கிட்ட எடுத்துன்னு வசலாம். முருங்கை மரத்துல வந்து இதுல இப்பதான் பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2வது வருஷம் ஆயிடுச்சு. நம்ம போன வருஷம் தான் இதை ஒடிச்சு வச்சோம் இந்த கலையை. நம்ம கிட்ட பெரிய மரம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை மரம். அதுல வந்து பூவே வரலன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். அதுல இருந்து ஒடிச்சு வச்சது தான் இது. இதுல பாருங்க, இப்போ இதுல பூ வர மாதிரி தெரியுது. இது பூன்னு தான் நான் நினைக்கிறேன். பூ தானே பார்த்தா, பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பூவா என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது கூட கொஞ்ச நாள்ல கொட்டிடுது, எத்தனையோ முறை வச்சு வச்சு கொட்டிடுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே நானே என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், அதுல வரவே மாட்டேன் இந்த முருங்கைப்பூ. இப்போ நான் இதெல்லாமே எடுத்து கீழே வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ள வைக்கணும். இந்த கத்திரிக்காய் செடியில பாருங்க, கத்திரிக்காய் செடியில வந்து நிறைய பூ வச்சிருந்துச்சு. இப்போ கத்திரிக்காயும் நிறைய வச்சிருக்குது. நம்மளுக்கு இப்போ ஒரு 10 கத்திரிக்காய் கிட்ட வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே இருக்கிற சின்ன சின்ன களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்க, இதுலயே எத்தனை கத்திரிக்காய் இருக்குது. 1 2 3 6 7 8 10 கத்திரிக்காய் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுல இந்த எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது நம்மளுக்கு. இந்த வாழை மரம் வந்து சும்மா இலைக்காக வச்சிருக்கிறோம். வாழை மரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நம்ம கொய்யாக்காய் மரத்து உள்ள வந்து இந்த மொக்கா சோளத்தை வச்சிருக்கிறோம். நான் கீழே வந்து கேன் எல்லாம் ரெட் வரும், வேறு கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல மொக்கா சோளம் வேறா இல்லை தக்காளி செடி தான் தெரியல. நான் வந்து கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் கீழே. அது வந்து கொஞ்சம் வெயில் குளிர் கம்மியானப்போ நான் அதை எடுத்துன்னு வந்து இந்த தக்காளி செடி, இந்த மொக்காசோளம் இதெல்லாம் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். மொக்காசோளம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுவே வந்து ஒரு 2-3 கேனில் நம்ம வைக்கலான்னு. ஃபஸ்ட்டு இது 1 வரட்டும், அப்புறமா நம்ம 2-3 கேனில் வச்சுக்கலாம். நம்ம நாவு மரம் வந்து நம்ம மாற்றி நட்டோம். இந்த மண்கலவையெல்லாம் மாற்றிட்டு போனோம் அன்றைக்கி. மண்கலவையெல்லாம் மாற்றிட்டு இந்த காய்கறி கிச்சன் வேஸ்ட் எல்லாமே நம்ம போட்டு விட்டு போனோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. செம்பருத்தி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிட்டு இருக்குது. நாட்டு செம்பருத்தி இலையெல்லாம் அப்படியே பழுத்த மாதிரி, வெயில் வருதுப்பா கொஞ்சம், இலையெல்லாம் பழுத்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. இதுலயும் அரும்பு வந்துச்சு. சரி நான் கட் பண்ணி விடலான்னு அதை பாருங்க, இப்போதான் எல்லாத்துலேயுமே அரும்பு வருது. சரி இது பூக்கொட்டன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சாமந்தி செடி வந்து எல்லாத்துலேயுமே இது பாருங்க இப்படி தானா ஒடிதா இல்லை என்னான்னு தெரியல. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி பூ கலர் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஆலோவேரா வந்து பெருசாயிடுச்சு ரொம்ப. முன்னாடி நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆலோவேராலேருந்து பூ வந்துருந்துச்சு. அந்த பூ வந்து ரொம்ப நாள் பூ, யார் வீட்டில் ஆலோவேரா வந்து வருஷ கணக்காக இருக்குதோ அவங்களுக்கு தான் பூ வரும்னு சொல்லுவாங்க. நம்ம செடியில் ஆலோவேராவில் பூ வச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் உங்ககிட்ட போட்டிருக்கிற வீடியோவில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நான் எல்லா செடியிலுமே எல்லாத்துலேயுமே ஒரு கலையை சொருவி வச்சிருக்கிறேன்.
சாமந்தியும் வச்சிருக்கிறேன், மல்லிப்பூவும் கட்டிங்ஸ் வச்சிருக்கிறேன். இது பாருங்க மிளகா செடி, இதுவும் நம்ம எடுத்து ஒரு பெரிய கேன்ல நடலாம். இது என்ன மிளகான்னு தெரியல, மானம் பார்த்த மிளகாவா குண்டு மிளகாவான்னு தெரியல. இது எடுத்து நான் கேனை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். இப்போ நடலான்னா குளிர் அதிகமாக இருக்குது. சரி இன்னொரு ஒரு நாள் 2 நாள் பொறுத்து நம்ம நட்டுக்கலாம் வெயில் வரும்போது. இது உள்ளவும் தக்காளி செடி இருக்குது, இது எடுத்து நிறைய நம்ம நட்டுக்கலாம் கேனில். இந்த சீதாப்பழி மரம் நம்ம ஊர்லேருந்து வந்த பிறகு மொத்தம் இலெல்லாம் பழுத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் என்ன இது காஞ்சு போச்சோன்னு நினச்சிட்டேன். இதுவும் நம்ம வேற கேன்ல நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். பரவாயில்ல, இப்போ எல்லாமே நல்லா துளிர் வந்துருக்குது. இங்கே வச்சிருக்கிற முருங்கை மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட பூ வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே வச்சு தான் கொட்டுது. இப்போ பனி, அதனால அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க கேட்டாக்கா. பார்க்கலாம். நம்ம ஊரு இங்க இருக்கிற சீசனுக்கு இப்படி இவ்வளோ பசுமையா இவ்வளோ நல்லா இருக்குது, அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். இது நம்ம ஹைபிரிட் சாமந்தி, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுது. மஞ்சள் கலர்ல பெருசு பெருசா சாமந்தி நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். எல்லாத்துலேயுமே இப்போ துளிர் வருது, பூவும் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாமந்தி செடியில. பார்க்கலாம், இது கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா 2-3 கிளை நாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பெருசா வந்துச்சு பூ. அதில் காக்கடா செடியில எல்லா கலையிலுமே அரும்பு வந்துருக்குதுன்னு பாருங்க, பூ எப்படி பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதுல இது ஃபர்ஸ்டே நம்ம மண் கலவை எல்லாம் மாற்றி புதுசாக வச்சுருந்தோம். அதில் பாருங்க எவ்வளோ அரும்பு, நிறைய அரும்பு வச்சிருக்குது. நம்ம ஜாதி மல்லியும் இந்த முறை நிறைய பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நெல்லிக்காய் மரம் தான் எப்போ பூ வரும் என்ன ஆகும்னு தெரியல. இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் வராதுன்றாங்க. ஆனால் நம்ம செடி வாங்கும்போது இது 2 வருஷத்துல நெல்லிக்காய் வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ளிப்கார்ட்டில். இது வாங்கும்போது பார்க்கலாம் எப்போதான் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்பங்கி நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக தொட்டியில் மூடி நின்றுச்சு, அதனால நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கிறேன். அங்கே இருக்கிற சம்பங்கி செடியில் ஒரு செடியில் நான் உங்ககிட்ட பூ காமிச்சிருப்பேன், அதில் பூ பூத்துருக்குது. இதில் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். பார்க்கலாம் மறுபடியும் பூ பூக்குதா என்னன்னு. முல்லைப்பூ செடியில் ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு, இதில் எத்தனை களை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. முல்லைப்பூ செடி, ஜாதி மல்லி கட் பண்ணி விட்டுருக்குறேன். அது பூத்து முடிஞ்சு போச்சோ என்ன தெரியல. கனகாமரம் இது பூத்தா பார்க்கலாம். இந்த மண் கலவையை மாற்றி வச்சிருக்கிறோம், இல்லைன்னா இதை எடுத்து போட்டு சின்னதாக இருக்கிற கனகாமரம் செடி நட்டுக்கலாம் நம்ம. இது உள்ளே இருக்கிற சேப்பங்கிழங்கு நம்ம எடுத்து வேற இதில் நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இதில் சேப்பங்கிழங்கு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்துருச்சு. நம்ம இது வேற எதுலாம் நடலாம்னு சொல்லிட்டு நான் வச்சேன், இது வெளியே வந்திருக்குது. இதுவும் நம்ம ஒரு தொட்டி ரெடி பண்ணி வைக்கணும். இந்த தக்காளி செடியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது தக்காளி. இது நான் வெறும் தக்காளி செடி மட்டும் வைக்கல, இது உள்ள தக்காளி செடி ஒரு 2-3 செடி வச்சிருந்தோம். அது ஒன்று காஞ்சே போயிட்டு இருக்குது. இதில் நிறைய தக்காளி வச்சிருக்குது. பரவாயில்ல, இதுக்கு நிறைய சத்து கிடைக்குது போல இருக்குது. நம்ம கிட்ட இப்போ தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒன்று முளைஞ்சிருக்குது, நம்ம எடுத்து வேற நடலாம். இது ரோஸ் கலர் செம்பருத்தி செடி. பூ இப்போதான் அரும்பு வைக்குது, பூக்குதான் நான் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட காட்டுறேன். அடங்கு செம்பருத்தியும் பூக்குறது இல்லை இப்போ. இந்த கரும்பு முருங்கையில தான் என்ன பூ வருது, அது மேலே கருப்பு கருப்பாக என்ன வந்துருக்குது. நம்ம இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். புளிச்ச மோர் எடுத்துன்னு ஸ்ப்ரே பண்ணணும். இதை மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்துருக்குது அரும்பு. நான் தலையில் வச்சுன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த பூ இந்த செடியில் வச்ச பூ தான் அது. பார்க்கலாம் எவ்வளோ பூக்குதுன்னு சொல்லிட்டு. கொய்யா மரமும் நல்லா இருக்குது. இது ஹைபிரிட் கொய்யாவா என்னன்னு தெரியல, ரோஸ் கலரில் இருக்குது இலை. இந்த செடியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பூவெல்லாம் கிளீன் போயிடுறாங்க இந்த பசங்க. இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடியில் இன்னும் பூ வரல. பார்க்கலாம் எவ்வளோ பூ பூக்குதுன்னு. உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் செடி நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பாருங்க 3 அரும்பு வந்துருக்குது பெருசு பெருசா. இதுலேயும் கருப்பா அது கொசு மாதிரி இருக்குது. நம்ம இந்த குளிரால இது ஸ்ப்ரே பண்ண முடியல, கவனிக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வா, அரளி செடியில் பூ எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரளி செடியில் 2 பூ பூத்துருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. செம்பருத்தி செடியில் பூவெல்லாம் எதுவுமே இல்லை, வெள்ளை பூச்சி தான் இருக்குது முனையில். இது மொத்தத்தையும் கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி விட்டுட்டு ஒரு நாளைக்கு நம்ம இந்த புளிச்ச மோர் இல்லை எப்சம் சால்ட்டு தான் எத்தனை ஸ்ப்ரே பண்ணி விடணும். திருப்பியும் இதில் வெள்ளைப்பூச்சி வரத்துக்கு ஆரம்பிக்குது. செவ்வரளி 2 பூத்து இருக்குது அழகா. சாமந்தி செடியில் மொத்தத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது பாருங்க.
கட் பண்ணி விட்டதுல எல்லாம் அரும்பு வந்திருக்குது, அழகா இருக்குது. இன்னைக்கு நம்ம கார்டன்ல வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துட்டு அப்படியே தள்ளிட்டு போயிடாதீங்க. நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் இப்போ நிறைய வீடியோ நான் புதுசாக நம்ம மாற்றி செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறோம். இப்போ வந்து 2K ஆக போகுது. இன்னும் 2 மில்லியன் கூட ஆகணும்னா அது உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். போன வருஷம் நான் அறுவடை நம்ம வீட்டில் சமையலுக்காக வாங்கிட்டு வந்து வச்ச சேப்பங்கிழங்குலேருந்து எடுத்து நட்டு அது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் வீடியோவில். பார்க்கலன்னா லிங்க்ல போயிட்டு பாருங்க, தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு முறை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது 2வது முறை அறுவடை பண்ணி இது வச்சுது. இது 2-3 கேன்ல வச்சிருக்கிறேன் நான் சேப்பங்கிழங்க. சரி, இது ஒரு கேன் காலி ஆயிருக்குது. இது எடுத்து நம்ம தனித்தனியா நட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எடுத்து நடலாம் தனித்தனியா. ஒரு நாத்துல எவ்வளோ வந்திருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு பாருங்க, 1 2 3 4 5 6 வந்து 6 மாசமா ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு வைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுமா. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே நடும்போது நல்லா மண்கலவைகளை நல்லா எருவெல்லாம் கலந்து மாட்டுத்தருவெல்லாம் போட்டு நான் நட்டு வச்சிருந்தேன். நல்ல சத்து இருக்குது இந்த மண்ணுல. மண்புழு உரமும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுல. அதனாலதான் செடி நல்லா இருக்குது. 2 3 4 பார்க்கலாம். ஒரு செடியிலையும் ஒரு 1/2 கிலோ கிழங்கு வச்சா கூட நம்மளுக்கு வந்து இப்போ 5 செடி இருக்குது. 6 செடி ஆயிருக்குது. 6 செடி ஆயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் எவ்வளோ கிழங்கு வைக்குதுன்னு சொல்லிட்டு. இது பாரு, இது ஒரே கிழங்குலேயே இவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குது. எவ்வளோ நீட்டு பரப்பா வேறு. இந்த கத்திரிக்கோல் இருந்துச்சு பாருப்பா, எத்தா கட் பண்ணிட்டு நடலாம்.